Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரட் ஆன குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீட்ரூட் சாப்பாடு தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பீட்ரூட் சாப்பாடு செய்யறதுக்கு கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கிங்க. ஆயில் நல்லாவே சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து கரிஞ்சிடாம நல்லா கலந்து கொடுங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இது கூடவே 2 வரமிளகாய் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்து நம்ம வெரைட்டி செய்யும்போது நம்ம சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க 2 பீட்ரூட்டை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பீட்ரூட் வந்து சைஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசாகவே துருவிருக்கேன். உங்களுக்கு விருப்பமானால் கொஞ்சம் சின்ன சைஸில் கூட துருவிக்குங்க. பீட்ரூட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்தது அந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் பார்த்துட்டே சேர்த்துங்க. ஏன்னா பீட்ரூட்டில் உப்பு சுவை இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துங்க. பத்தலைன்னா கூட நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த பீட்ரூட் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தெளிக்கவும் வேணாம், ஊற்றவும் வேண்டியதில்லை. ஏன்னா பீட்ரூட்டுக்கு தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் வந்து ஒரு 3/4 பாயிலுக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதை வற்றி வர அளவுக்கு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்புலேயே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நல்லாவே வெந்து வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாப்பாடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான பீட்ரூட் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.